ஹே காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். சிறுகதை காசு சீரியல்ல மீனோட தம்பிய விஜயாட்ட மாட்டி வர்றதுக்காக தான் முத்துவோட ஃபோன்ல இந்த வீடியோவ திருட்டுத்தனமா இந்த ரோகிணி வந்து எடுத்து அந்த சிட்டிட்ட குடுத்து அந்த வீடியோ வெளிய வந்து ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. இது மூலமா இப்ப சத்யா பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போக நிலைமை ஏற்பட்டுச்சு. ஆனா முத்து வந்து ஒரு வழியா அத வந்து தடுத்துட்டாருன்னு தான் சொல்லணும். விஜயா பணம் வாங்கியிருந்தாலும் ஒரு வழியா அந்த பிரச்சனைய சமாளிச்சுட்டாங்க. ஆனா இதெல்லாம் யாரு பண்ணது அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கு முத்து முயற்சி எடுத்தாலும், அந்த முயற்சி வந்து பெருசா கை குடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ, திருடின அந்த ஃபோன வந்து அ கடல்ல தூக்கி போட சொல்லி வித்யாட்ட இந்த விஜயா ரோகிணி ஃபோன குடுத்துருந்தாங்க. ஆனா, ரோகிணி அப்படி பண்ணல. ஸோ, வித்யா வந்து அந்த ஃபோன தொலைச்சிடுறாங்க. அந்த செல்ஃபோன் இப்ப திரும்பவும் முத்து கைக்கே வந்துடுச்சு. இதுக்கு காரணம் ரோகிணியும், வித்யா தான் அப்படின்றத முத்து வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. வித்யாட்ட போயிட்டு என் செல்ஃபோன திருடுனது நீ ரோகிணி தானன்னு சொல்லி கேட்க, என்ன பண்ண தெரியாம இப்ப வித்யா திகைச்சு போய் நிக்கிறாங்க. ஸோ, இது மூலமா ரோகிணி இப்போ வசமா சிக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். என்ன ஆகப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.